இதுவும் மயிலாப்பூரில் வாங்கினது. இது டார்ஜிலிங் போயிருந்தபோது எங்கள் சின்னண்ணா மன்னி எனக்கு வாங்கி இதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணாங்க. அடுத்தாப்புல இது பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ். அது ராஜஸ்தானில் வாங்கினது. அடுத்தாப்புல கருப்பாக இந்த பாருங்க எவ்வளோ வித்தியாசமான ஒரு மணி மாலை. இந்த மாலை மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் போன வருஷம் வாங்கினது. அடுத்தது இந்த மணி மாலையை பாருங்கள். இது கழுத்தை ஒட்டி போட்டுக்கிறது. அதுக்கு தோடும் இருக்குது. இதே மாதிரி தோடு பார்த்திங்களா? இது போட்டுட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது ஆரஞ்சு மாலை எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை? அதுக்கு அடுத்தது இதெல்லாமே மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் அங்கே கடை போட்டிருந்தாங்க, அங்கே வாங்கினது தான். இதுவும் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் வாங்கினது தான். இதெல்லாம் இது போன வருஷம் வாங்கினது. இது இந்த வருஷம் வாங்கினது. இதுவும் போன வருஷம் வாங்கினது. வயலட் கலர் சாரீ கட்டிண்டா கண்டிப்பாக இது தான் போட்டுப்பேன். பர்பிள்லேயே எனக்கு நிறைய சாரீஸ் இருக்குது. இது இந்த வருஷம் நான் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் வாங்கினேன். இதே கலரில் என்கிட்ட 2 புடவை இருக்குது. இது 2009 நான் மதுரையில் வாங்கினேன் மணி மாலை. இது கிறிஸ்டல் மாலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எத்தனை 2009 வாங்கியிருந்தேன்னா 2019 20 21 22 24 25 இத்தனை வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்படியும் அந்த இது மங்காமல் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் மாலை இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது 5 மாடி குமரனில் வாங்கினது. ஒரு வாட்டி இந்த கலரில் சாரீ வாங்கின போது என் பொண்ணுகிட்ட சொன்னேன், இது மாலை நல்லா இருக்குன்னு. உடனே அதுக்கு நம்ம வாங்கிக்கோ அப்படின்ட்டு என்னுடைய சின்ன பொண்ணு தான் இதை வாங்கி கொடுத்தா. இது பவளம். இது ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் பெயரில் ஒரு கடை இருக்குது. அங்கே விதவிதமான மாலைகள்லாம் இருக்குது. அங்கே ஒரு போன தடவை கூலிங் கிளாஸ் வாங்கினோம். அதாவது நான் ரிட்டையர்ட் ஆகி இங்கே வரத்துக்கு முன்னாடி மதுரையில் ரிட்டையர்ட் ஆனேன். அங்கே இங்கே வரத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிட்டு வரலான்ட்டு போனோம். அந்த சமயத்தில் வாங்கினது தான் இந்த மாலை. அது போக இந்த முத்து மாலை. இந்த முத்து மாலை பார்த்திங்களா? சாதாரணமாக எல்லோரும் ரவுண்டாக வச்சு தான் வாங்குவாங்க. நான் எப்போதுமே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்கிறவ. அதனால் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முத்து மாலையை வாங்கினேன். இதுவும் 2010 வாங்கினது. அது இப்போவும் அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ வருஷமாக போட்டுக்கிறேன் தெரியுமா அதை? இது 70வது பிறந்த நாளுக்கு எனது தங்க பொண்ணு எனக்கு வாங்கி கொடுத்தா. இதுக்கு தோடும் இதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாலை இது ரொம்ப வருஷம் ஆச்சு. அதாவது என்னுடைய பொண்ணோட டீச்சர், என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க பத்மாங்கிறவங்க இப்போ ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க கொடுத்த முத்து தான் இது. என்னுடைய பசங்களாம் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது இது வாங்கினது. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இது. அது இப்போ கூட அந்த மாலை இருக்குது, அந்த முத்து மாலை. இந்த டாலர் நான் மதுரையில் இருக்கும்போது வாங்கினது. மதுரையில் 2009 வாங்கினேன் இது. இப்போவும் இந்த பாருங்கள், அது 1 கிராம் கோல்டுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போவும் அந்த தங்கத்தோடைய கலர் மங்கவே இல்லை பாருங்கள். 2009 எங்கே இருக்குது, 2025 எங்கே இருக்குது. ஆனால் அந்த கலர் மங்காமல் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாலை என்னுடைய ஃப்ரெண்டு மதுரையில் ராஜேஸ்வரிங்கிறவ எனக்கு பண்ணி கொடுத்தா. அவள் நிறைய மாலையெல்லாம் பண்ணி வைத்தா. அப்படி இது பண்ணும்போது நான் அவள்கிட்ட சில மாலைகள் வாங்கினேன். அப்போ அவள் எனக்கு இதையும் பண்ணி கொடுத்தா. அவ்வளோ அழகாக. இது மட்டும் இல்லை, நிறைய பண்ணி கொடுத்தா. நான் இதெல்லாம் சில பேருக்கு தானமாக கொடுத்துட்டேன். இந்த ஒரு மாலை இன்னும் பத்திரமா வச்சுட்டுருக்கேன் அவள் ஞாபகார்த்தமாக. அந்த பக்கத்தில் பற்றியில இந்த மாலை இந்த வருஷம் வாங்கினேன். இந்த வருஷம் திருவிழாவில் விற்றான். கிட்டத்தட்ட இதே கலரில் தீபாவளிக்கு சாரீ வாங்கினதுனால இந்த கலரில் மாலை வாங்கினேன். அதனுடைய டாலரை பார்த்தீங்களா, நிலா வடிவத்தில்
அதனுடைய இந்த டாலர். இவர் இதுக்கு ஒரு காதுக்கு ஒரு தோடும் கொடுத்துருக்கா, அது உள்ளே இருக்குது, நான் அப்புறமா காட்டுறேன். அப்புறம் இதை பார்த்திங்களா நடுவில், இது என்னடா இது கூட கிறிஸ்டல் மாலை தான். இந்த கிறிஸ்டல் மாலை எங்கள் அண்ணா பஜனைக்கு போட்டு போவார். அதை வந்து எங்கள் மன்னி வந்து என் பொண்ணுகிட்ட கொடுத்தா, நான் வந்து அவள்கிட்ட நான் வாங்கி வச்சுருக்கேன். பொதுவாக இவ்வளோ பெரிய மாலையெல்லாம் அவள்லாம் போட மாட்டாங்க. எனக்கு அப்படி கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி ஆசையாக இருந்தால் போட்டு விடுவேன். தங்கம் தான் போட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மணிமாலை போட்டுக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி விதவிதம், இது மட்டும் இல்லை, ஜில்மில்ல நிறைய வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் காமிக்கிறேன்.